சிங்கிள் பிரீமியம் எல்ஐசி பிளான் 1 crore ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி 4,80,000 ரூபாய் சிங்கிள் பிரீமியம் பே பண்ணா மெச்சூரிட்டியில் 1 crore ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி எல்ஐசி பிளான். ஹாய் எவ்ரி ஒன், நான் எல்ஐசி ராஜா, எல்ஐசி ஆஃப் இந்தியா சிட்டி பிரான்ச் 23 திருவான்மியூர் சென்னை. இந்த பாலிசி எல்ஐசியோட நிவேஷ் பிளஸ் அப்படின்னு பேரு. இதுல சிங்கிள் பிரீமியம் 4,80,000 ரூபாய் பே பண்ணா 1 crore ரிட்டர்ன்ஸ் வருது. இதுக்கு ஏஜ் லிமிட் ஏஜ் 0லேருந்து 70 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் இந்த பாலிசி எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 4,80,000 ரூபாய் சிங்கிள் பிரீமியம் பே பண்ணா 25th இயர்ல மெச்சூரிட்டி அமௌண்ட் 1 crore கிடைக்குது. இது எல்ஐசியோட நிவேஷ் பிளஸ் பிளான் அப்படின்னு பேரு. இது ஒரு யூனிட் லிங்க்டு பிளான், யூலிப் பிளான், யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான் அப்படின்னு பேரு. இது எஸ்ஐபி மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இதுவும் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். எப்பவுமே எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், யூலிப் பிளான்ஸ் இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாமே இன்னைக்கு டேட்ல நல்லா போயிட்டு இருந்தாலும் திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். டிவி ஆட்ஸ்ல எல்லாம் சொல்றாங்க மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் எஸ்ஐபி போடுங்க இவ்வளோ பணம் வரும், மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க இவ்வளோ பணம் வரும், அவ்வளோ பணம் வரும்னு சொல்றாங்க. ஆனா யாருமே கேரண்டிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றது இல்லை. அதே மாதிரி எல்ஐசியில் யூலிப் பிளான்ஸ், இந்த மாதிரியான யூலிப் பிளான்ஸுக்கும் கேரண்டி கிடையாது. திஸ் இஸ் ஆல்சோ சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். எஸ்ஐபி இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். Mutual fund is also subject to market risk. ULIP plans are also subject to market risk. பட் இன்னைக்கு டேட்ல நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க, சார் இன்சூரன்ஸ் வேற இன்வெஸ்ட்மெண்ட் வேற அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்களுக்குலாம் இது ஒரு அருமையான பிளான். சிங்கிள் பிரீமியம் 4,80,000 ரூபாய் பே பண்ணிட்டு 1 crore ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி, மெச்சூரிட்டி வர மாதிரி எல்ஐசி பிளான். 15% அளவுக்கு ஒரு ஆவரேஜா ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி நான் போட்டிருக்கேன் இந்த பிளான்ல. எல்ஐசியோட நிவேஷ் பிளஸ் அப்படின்னு பேரு. நீங்க ஆல் இண்டியாவில் எங்க இருந்தீங்கனாலும் ஆனந்தா எல்ஐசி போர்ட்டல் மூலமா எங்கிட்ட இந்த பாலிசியை எடுத்துக்கலாம். நீங்க என்ஆர்ஐயா இருந்தீங்கன்னா நீங்க மெயில் ஆர்டர் பிசினஸ் மூலமா எல்ஐசியில் எங்கிட்ட இந்த பாலிசியை எடுத்துக்கலாம். தேங்க்யூ. நான் ராஜா, எல்ஐசி.